பிரியமான கர்த்தருடைய சபையே, நாம் இந்த நாளிலே தேவனை ஒருமித்து மகிமைப்படுத்த ஆண்டு நமக்கு கொடுத்த கிருபை பெரியது. இந்த நாளில் உங்களோடு கூட ஆரம்பத்திலே நான் பகிர்ந்து கொண்ட செய்தியை அதிலும் கூடுதலான சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமேயானால், ஒரு வழி பாதையில் கிறிஸ்துவின் பாரம் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆரம்பத்திலே உங்களோடு கூட ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் பகிர்ந்து கொள்ள ஆண்டு உதவி செய்தார். இந்த நேரத்திலே சில ஆவிக்குரிய சத்தியங்களை நான் துரிதமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நிச்சயமாகவே இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும். இந்த செய்திக்கு ஆதாரமாக வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31 அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 14வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஆம், வாசிக்கலாம். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று இங்கு கர்த்தர் பேசுகிற முகாந்தரம் என்ன? எவ்விடத்தை விட்டு எழுந்திருக்க சொல்லுகிறார்? எவ்விடத்தை நோக்கி பயணிக்கும்படி சொல்லுகிறார்? நல்ல கவனிங்க. நிச்சயமா எனக்கு ஒரு 40 நிமிஷத்துக்குள்ள மேக்சிமம் நான் முடிச்சிருவேன். மேக்சிமம் துரிதமா முடிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறாரே, எங்கிருந்து எழும்பும்படி சொல்லுகிறார்? இதனுடைய பின்னணியை நாம் அறிவோமையானால், யோவான் சுவிசேஷம், இதே யோவானின் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே அவர்கள் பந்தி இருக்கிற காட்சி காண்பிக்கப்படுகிறது. பந்தியிலே, பஸ்கா பந்தியிலே அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ணி அங்கே ஆண்டவரோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக அப்பத்திலும் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்துக்கு அடையாளமாக பாத்திரத்திலும் பானம் பண்ணுகிற அற்புதமான காட்சி தான் பஸ்கா. அதைத்தான் நாம் அங்கே மேல் வீட்டறையிலே இயேசு கிறிஸ்து தம்முடைய 12 சீசர்களோடு கூட அமர்ந்திருந்த காரியத்தை நாம் கவனிக்கிறோம். இந்த யோவான் 13வது அதிகாரம் அதிலே 2 மனிதர்களை காண்பித்துக் கொடுக்கிறார். 2 மனிதர்களை விசேஷமாய் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். 13வது அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, 21 மற்றும் 27 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யூதாஸ் காரியத்தை குறித்து காரியங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே அதிகாரம் 13வது அதிகாரம் கடைசி வசனத்திலே, இன்னும் 38வது வசனத்திலே, இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். யூதாஸ் காரியத்தை குறித்த விஷயத்திலையும் மெய்யாகவே என்கிற அந்த வார்த்தைகளை தேவன் பயன்படுத்துகிறார். பேதுருவை குறித்த விஷயத்திலையும் ஆண்டவர் மெய்யாகவே என்கிற வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அப்ப கடைசி வேளை பஸ்கா பண்டிகையிலே இப்படிப்பட்ட இந்த 2 மனிதர்களையும் இங்கே காண்பித்துக் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து பவனி வருகிற சம்பவம் காண்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 13வது அதிகாரத்திலே பந்தியில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பந்தியில் இருக்கிற அந்த சமயத்தை தான் நாம் 13வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அன்று ராத்திரி தான் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 மற்றும் 24 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, நான் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால் அப்படி சொல்லி இயேசுவானவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்தார் என்ற காரியத்தை அங்கே பேசுகிறார். எப்பொழுது அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி, கிறிஸ்துவானவர் அந்த ராத்திரியிலே, எந்த ராத்திரியிலே பந்தியிலே இருந்தார்களோ அதே ராத்திரி தான் அவர் காட்டிக் கொடுக்கப்படுகிறார். போர் சேவகரால் அவர் பிடித்து கொண்டு போகப்படுகிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் நாம் நன்கு அறிவோம்.
ஆக இந்த யோவான் 13வது அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது அவர்கள் பஸ்காவிலே பந்தி இருக்கிறார்கள், பஸ்காவிலே இருக்கிறார்கள். 14வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கேயும் ஆண்டவர் சில ஆவிக்குரிய சத்தியங்களை சீஷர்களோடு கூட பேசினார். அதனை தொடர்ந்துதான் எழுந்திருங்கள், எவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். எவ்விடம் விட்டு? பஸ்காவை விட்டு, அந்த மேல் வீட்டறையை விட்டு எழுந்திருங்கள், நாம் புறப்படுவோம் என்று சொல்லி எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். அப்ப எவ்விடம் என்று நாம் நன்கு ஆராய்ந்து பார்ப்போமேயானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26, மார்க் எழுதின சுவிசேஷம் 14, யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 14 மற்றும் 15 ஆகிய அதிகாரங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு, சீஷர்களோடு கூட ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு அவர்கள் எல்லாரும் ஒலிவ மலைக்கு போனார்கள் என்று சொல்லி பஸ்காவை தொடர்ந்து நடந்த சம்பவமாக சுவிசேஷ புஸ்தகங்களில் நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதனுடைய பின்னணியை நாம் கட்டாயம் அறியணும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று கர்த்தர் அழைப்பு கொடுப்பது எதற்காக என்று சொன்னால், கெத்சமனை நோக்கிய பயணம். இந்த பயணத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, அதற்கு முன்பாக வரைக்கும் சீஷர்கள் ஏறக்குறைய 3 வருஷம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போவார்கள், அவ்விடத்திலிருந்து திரும்ப வருவார்கள். கப்பர்நகூமுக்கு போவார்கள், ஊழியம் செய்வார்கள், திரும்பி வருவார்கள். தீரு சீதோன் பட்டணங்களுக்குள்ள போனால் திரும்பி வருவார்கள். நாயினூருக்கு போனால் போவார்கள், திரும்பி வருவார்கள். இப்படி பட்டணங்களுக்கு போவார்கள், திரும்பி வருவார்கள். இதெல்லாம் 2-way track, இருவழி பாதை, போவார்கள் வருவார்கள். ஆனால் இதுதான் கடைசி பயணம். இந்த பயணத்தை தாண்டி சரீர பிரகாரமாய் கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு எவ்விதமான பயணத்தையும் அதற்கு பிற்பாடு மேற்கொள்ளவே இல்லை. அதுதான் கடைசி பயணம். That was the last journey Jesus had with his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பண்ணின கடைசி பிரயாணம் எது தெரியுமா? சரீரத்தின்படி கடைசி பிரயாணம் இதுதான். யோவான் 14வது அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற இந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். அப்ப எதற்காக அழைப்பு கொடுக்கிறார்? சீஷர்கள் நினைக்கலாம், அப்ப ஏதோ ஒரு இரவு எங்கேயோ கூட்டு போறாரு, அங்க ஜெபம் பண்ணிட்டு காலையில அவரோடு சேர்ந்து இறங்கி வந்துருவோம் அப்படின்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிதானே? அவங்களுக்கு தெரியாது அன்னைக்குதான் அவரை பிடித்து கொண்டு போக போறாங்க, அன்னைக்குதான் இதெல்லாம் சம்பவிக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெளிவா தெரியாது. அப்ப இன்னைக்கு நைட் எங்கேயோ கூப்பிடுறாரு, அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பி வருவோம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் அதுதான் கடைசி பயணம், அது ஒரு வழி பாதை. அதுதான் இந்த செய்தியை ஷார்ட்டா நீங்க சொல்லணும் அப்படின்னா, ஒரு வழி பாதை, ஒன் வே, ஒரு வழி பாதை, ஒன் வே ட்ராக், ஒன் வே பாத், ஒன் வே ரோடு. ஒரு வழி பாதையில போக மட்டும்தான் செய்யலாம், திரும்பி என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அது பெரிய குற்றம். அதனாலதான் ஒரு வழி பாதை, இது விசேஷித்த பாதை. மற்ற எல்லா இடங்களுக்கும் போவாங்க வருவாங்க, அற்புதங்களை பார்க்கிறதுக்கு, அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் காணணும் அப்படின்னு சொன்னா போவாங்க வருவாங்க, போவாங்க வருவாங்க, இப்படியே இருக்கு. அவரோடு சில சேருவாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க, போவாங்க வருவாங்க. ஆனா ஒரு வழி பாதையில தேவன் காண்பித்து கொடுக்கிற அற்புதமான சத்தியங்கள் என்னென்ன? எழுந்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இதை அழைப்பு கொடுக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத காண்பிக்கிறார். இதை தொடர்ந்துதான் அவர் சொல்றார், எழுந்திருங்கள், எவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சீஷர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அது என்ன விசேஷம்? நம்ம அதுதான் முன்பகுதியை பார்த்தோம். இதனுடைய பின்னணி என்ன? அவர் எல்லாரும் பஸ்காவிலே பந்தி இருந்தார்கள், மறந்துடக்கூடாது. இதை தெளிவா அறியணும். ஏன்னா அதுதான் கடைசி இரவு. That was the last night Jesus Christ had with his disciples bodily சொல்லணும். சரீர பிரகாரமா
சீசர்களோடு அவர் இருந்த கடைசி இரவு அதுதான். சரீர பிரகாரமா சொல்றேன். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாட்கள் சீசர்களோடு சம்பாஷணை பண்ணுகிறார், சீசர்களுக்கு காட்சி கொடுத்து சம்பாஷணை பண்ணுகிறார், அதெல்லாம் ஒரு பகுதி. ஆனா சரீர பிரகாரமா சீசர்களோடு இருந்தது அதுதான் கடைசி இரவு. அப்ப கடைசி மெசேஜ் ஆண்டவருக்கு தெரியும். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக சீசர்களை விட்டு நாம் பிரிக்கப்படுவோம், நம்மை விட்டு சீசர்கள் பிரிக்கப்படுவார்கள், மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறத்தக்கதாக மேய்ப்பனை பிடிக்க போகிறார்கள், ஆடுகள் சிதறடிக்கப்பட போகிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். சீசர்கள் வேணா அதை அறிந்து கொள்ளாமல் மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தையும் அறிகிறவர். இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக சரீர பிரகாரமான ஒரு பெரிய பிரிவு ஏற்பட போகிறது. சரீர பிரகாரமான ஒரு பெரிய பிரிவு. இந்த உலகத்துல நம்முடைய மூதாதையர்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்கிறோம், வயதானவர்கள் தங்களுடைய மரண படுக்கையில பிள்ளைகள் எல்லாரும் வர வைப்பாங்க. கடைசியா சிலதை சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வருவாங்க, ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் அவங்கள பார்த்திருப்பாங்களோ இல்லையோ தெரியாது, அவங்கள கவனிச்சிருப்பாங்களோ இல்லையோ தெரியாது. ஆனா மரண தருவாயில இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக, இன்னும் சில நிமிஷங்களுக்குள்ளாக உயிர் போக போகிறது. பிரிந்து போக போறாங்க. இந்த உறவை எல்லாம் பிரிந்து போக போறாங்க. தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து போக போறாங்க. அப்ப அந்த சமயத்தை எல்லாரும் கூப்பிட்டுட்டு நீங்க இந்த மாதிரிலாம் செய்யுங்க, இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. அப்ப கடைசியில் அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் போயிடுவாங்க. கூடுமான வரைக்கும் எல்லாரும் போயிடுவாங்க. என்ன செய்யணும், இதுக்கப்புறம் நாங்க என்ன எப்படி நடக்கணும், என்ன மாதிரி செய்யணும், இப்ப இந்த இடத்துல சொத்து இருக்கு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு, சகோதரி சண்டை போடாதீங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்யுங்க. உடனே அதுக்கு முன்னால கூட அறிவுரை கேட்க மாட்டாங்க. ஆனா மரண தருவையில் என்ன செய்வாங்க, செய்யறோம் சொல்லி ஒப்பு கொடுவாங்க. கர்த்தரும் கூட பாருங்க, கடைசியா சரீர பிரகாரமான கடைசி இரவு, சரீர பிரகாரமான அந்த கடைசி பயணம், அந்த பயணத்துல வெளிப்படுத்தக்கூடிய ஆழ்ந்த சத்தியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இது இக்கால சபைக்கு இன்றியமையாத அவசியமாய், இன்றியமையாத செய்தியாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அந்த செய்தி என்ன? அந்த செய்தி என்ன? இயேசுவானவர் இங்க இருந்து புறப்பட சொல்ல எழுந்திருங்கன்னு சொல்லும் போது அவங்க எழுந்திருந்திருப்பாங்களா மாட்டாங்களா? எழுந்திருப்பாங்க. வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவங்க. இவ்விடம் விட்டு போவோம் என்று சொல்லும் போது உண்மையாகவே மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை நாம் பார்க்கும்போது பஸ்கா பந்தியிலிருந்து எழுந்தவர்கள் எதை நோக்கி பயணித்தாங்க தெரியுமா? உண்மையாவே ஒலிவமலை நோக்கி. அங்கே கல்வாரி பாதை, கெத்செமனே என்கிற தோட்டம் இருந்ததாம். வேதத்துல பார்க்கிறோம், கெத்செமனே என்கிற ஒரு தோட்டம். அதை நோக்கிய பயணத்துலதான் அன்று எவ்வளவாய் தன் இருதயத்தை சீஷர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறார். அதுதான் இந்த ஒரு வழி பாதையிலே கிறிஸ்துவின் பாரத்தை கர்த்தருடைய சபை அறிந்து கொள்ள வேண்டும். நேரடியாக விஷயத்துக்குள்ள வருகிறேன். யோவான் 14வது அதிகாரம் கடைசி வசனத்திலே எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் 15வது அதிகாரத்திலே, 16வது அதிகாரத்திலே, 17வது அதிகாரத்திலே, இந்த 3 அதிகாரங்களையும் அந்த இரவு நேரத்துல, கடைசி இரவு, காட்டி கொடுக்கப்பட போகிற முத்தத்தினால, யூதாசின் முத்தத்தினாலே காட்டி கொடுக்கப்பட போகிற, போர் சேவகரால பிடித்து கொண்டு போகப்பட போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இந்த சத்தியங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எவ்வளவு இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இதை ஒரு படமாக்குன்னா எப்படி இருக்குன்னா திக்கு திக்குன்னு தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல அவர் போக போறாரு, அவங்களை விட்டு முழுவதும் பிரிய போகிற 3 வருஷம் ஐக்கியம், சரீர பிரகாரமான ஐக்கியம் இப்ப பிரிந்து போக போகிறது. இனி சரீரத்தின் பிரகாரமா அவர் அனுபவிக்க முடியாது, சரீர பிரகாரமா. அப்படிப்பட்ட ஒரு கடைசி தருணங்கள்ல கிறிஸ்துவின் பாரத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த பாரம் என்ன? 3 அதிகாரங்கள்ல உபதேசம் பண்ணுகிறார். அந்த ஒரே இரவுல நடக்கிறத உங்களோடு பேசுறேன். ஏன்னா இங்கே எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு புறப்பட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறது. எந்த இடத்தை, எப்படிப்பட்ட சூழல் என்று நாம் சற்று முன்பாக பார்த்தோம். பஸ்கா என்கிற அந்த கடைசி இரவு, அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில தான் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்ப அந்த இரவுல இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக
அவரை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பாக தேவன் தமது பாரத்தை வெளிப்படுத்துகிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி. யோவான் 15வது அதிகாரம் 16, 17 3 அதிகாரங்களிலும் தேவனாகிய கர்த்தர் விசேஷித்த வெளியேறப்பட்ட சத்தியங்களை வெளிப்படுத்த சித்தம் கொண்டா. அதனாலதான் 18வது அதிகாரம் துவக்கத்துல பாக்குறோம், அவங்க அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது அவரை பிடிக்கிறதுக்கு ஆளுக்கு வந்துட்டாங்க. 18வது அதிகாரத்துல போதகம் கிடையாது, எதோட முடிஞ்சிட்டு 17ஓட கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு. ஜெபத்தோட அவர் முடிச்சிட்டார். நல்ல செய்தி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டார். பிதாவோட பேசி அப்படி முடிக்கிறார். அப்புறம் பார்த்த போஸ்டர்கள் வந்து அவர் பிடிக்க வந்துட்டாங்க 18வது அதிகாரம் துவக்கத்துல. அப்ப இந்த 3 அதிகாரங்கள்ல அவர் என்னதான் பேசினா, அந்த ஒரே இரவுல கொஞ்ச நேரத்துக்குள்ள அவர் என்னதான் பேசினா, நீங்க 15வது அதிகாரத்தை கவனித்து பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லி அவரில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தை குறித்து பேசுகிறார். அதைத் தொடர்ந்து 16வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுகிறார். பலவிதமான பாடுகள் வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. அவர் வந்து உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற, பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து அங்கே பேசுகிறார். அதனைத் தொடர்ந்து 17வது அதிகாரம் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு புலப்பட்டதுதான். 17வது அதிகாரத்திலே பிதாவில் நிலைத்திருக்கிற அனுபவத்தை குறித்து பேசுகிறார். பிதாவோடு உள்ள ஐக்கியம் அவசியம். முதல்ல எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி, எண்ணில் நிலைத்திருக்காத கொடி எதுவோ அது வெளியே அறுப்புண்டு போகிற, எரியுண்டு போகிற, சுட்டரிக்கப்படுகிற, முடிவை பெறப்போகிற அப்படிப்பட்ட கொடியை போல இருக்கும் சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிற இடத்திலே எண்ணில் நிலைத்திருங்கள் என்று சொன்னார். 3 அதிகாரங்களை பார்க்கும்போது திரியேக தேவனை குறித்த வெளிப்பாட்டை தேவன் அங்கே காண்பிக்கிறார். 15ல குமாரனில் நிலைத்திருங்கள், 16ல பரிசுத்தாவியில் நிலைத்திருங்கள், பரிசுத்தாவியானவரில் நிலைத்திருங்கள், 17வது அதிகாரத்துல பிதாவில் நிலைத்திருங்கள் சொல்லி திரியேக தேவனுடைய வெளிப்பாடு அங்க வெட்ட வெளிச்சமா தெல்ல தெளிவாக திட்டவட்டமாக காண்பிக்கப்படுகிறது. இதை கர்த்தருடைய சபை அறியணும். ஏனோ தான் என்று சொல்லி வாழ்ந்து விடக்கூடாது. அது எவ்வளவு மகத்துவமான சத்தியங்கள். யோவான் 15வது அதிகாரத்துல தம்மை குறித்து பேசுகிறார். தமக்கும் சீசர்களுக்கு இடையில இருக்கிற உறவை குறித்து பேசுகிறார். 16வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவருக்கும் அப்படி சீசர்களுக்கு இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். 17வது அதிகாரத்துல பிதாவுக்கும் அப்படி சீசர்களுக்கு இருக்க வேண்டிய உறவை குறித்து பேசுகிறார். இது எதற்காக தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்துல பார்க்கிறோமே, அதாவது 13வது அதிகாரத்துல பார்க்கிறோமே, எழுந்திருங்கள் விடம் விட்டு புறப்படும், விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக 13வது அதிகாரத்துல மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லி 2 பேரை சொல்லி கொடுத்தாரு. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் சொல்லி 13வது அதிகாரத்துல எவ்வளவு அழகா காண்பிக்கிறார். யோவான் 13வது அதிகாரம் 21வது வசனம் 38வது வசனங்கள்ல ஆண்டு என்ன பாரப்படுறார். நல்ல கவனிங்க, இந்த பாரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு முடிக்க வாஞ்சிக்கிறேன். என்ன பாரம்? சிலெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாதையில நாய் கிடக்குன்னு உதாரணத்துக்கு, நீ பேயே கிடந்தாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்காங்க. நாய் கிடக்கு அப்படின்னாலே சில சகோதரர்கிட்ட சொல்லுவாங்க, சகோதரிட்டே அப்படியே சொல்லுவாங்க, அந்த தெருவில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, அங்க என்ன இருக்கு, நாய்கள் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் அப்படி ஸ்டடி பண்ணுவாங்க, ஜாக்கிரதை எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் இந்த மனுஷன் பேசுறதை பார்த்து பேசுங்க, அவங்க கொஞ்சம் மேற மாதிரி அவங்க உங்களை விலை தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இங்கேயும் ஆண்டவர் 2 மனிதரை காமிச்சு கொடுக்கிறாரு, அழகா காமிச்சு கொடுக்கிறாரு. இந்த 2 பேரும் எப்படி சோரம் போறாங்க தெரியுமா? யூதாஸ் காரியத்தை பணம் என்கிற உலக பொருள் தேவனை விட்டு பிரித்து கொண்டு போகிறது. பேதுருவை மாம்சம் என்கிற இந்த மாம்சம் அவனை பிரித்து கொண்டு போகிறது. யார் மறுதலித்தாலும், யாருமே விட்டு போனாலும் நான் நினைச்ச மாட்டேன், விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சுயம் மாம்சத்தில் வீறு கொண்டு பேசுகிறார். அப்ப ஒரு மனுஷன் உலகத்தினால கரைப்படுறான், யூதாஸ் காரியத்து உலகத்தினால கரைப்பட்டு தேவனை விட்டு விலகுகிறான். பேதுரு
மாம்சத்தினாலே கரைபட்டு தேவனை விட்டு சற்று விலகுகிறான். முழுவதுமா இல்ல, சற்று விலகி விட்டான். அதான் உண்மை. யாரு போனாலும் நான் இருப்பேன் சொன்னா இல்ல, தோல்வி. உலகத்தை சார்ந்து ஒரு மனிதன் சோரம் போகிறான், இன்னொரு மனிதன் மாம்சத்தை நம்பி சோரம் போகிறான். இது நடுவில் ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் உலகமும் உன்னை கொள்ளை கொண்டு போய்விடாதபடிக்கு என்னில் நிலைத்திரு. அவசர செய்தி. நான் சொல்வேன், இட்ஸ் an indispensable, it's an indispensable message. ஒரு இன்றியமையாத செய்தி. நீங்க இந்த பாரத்தை புரிந்து கொள்ளுகிறது இல்ல. நம்மளும் பார்க்கிறோம், அங்க யூதாஸ் காரியத்தை உலகம் கொண்டு போனது போல, பேதுருவை மாம்சம் கொண்டு போனது போல, இன்றைக்கும் சமுதாயத்தில் உலகமும் மாம்சமும் ஒரு பேயை போல தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. மாம்சமும் உலகமும், அது மொபைல் போனா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், பலவிதமான பாலியத்துக்குரிய இச்சைகளா இருக்கலாம், பலவிதமான போராட்டங்களா இருக்கலாம், இந்த உலகத்தினுடைய ஆடம்பர பொருட்களாக இருக்கலாம். இவைகளின் மூலமா மனிதர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் பாவத்திற்கு இரையாகி கொண்டிருக்கிறார், பிசாசுக்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள். மறைமுகத்தை நீங்க கவனிக்கணும். பேதுருவையும் வந்தா என்ன செய்யறான், கொண்டு போறான். ஏன்னா ஆண்டவரே சொன்னார், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தானும் உங்களை சோதிக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவர் ரெண்டு பேருமே யாருதான் எடுக்கிறா, கொஞ்சம் கையில் எடுக்கிறா, சாத்தான் தான். அகில உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லி சொன்னார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறார். லூக்கா 22:32 32 மற்றும் 33 பார்க்கிறோம். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்து. நான் நினைக்கிறேன் 23 இருக்கு. நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன் சகோதரி ஸ்திரப்படுத்து, உன் சகோதரி ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு சகோதரி ஸ்திரப்படுத்து. ரெண்டு பேரையும் பாருங்க, சாத்தான் தான் அசைச்சு பார்க்கான். யூதாசுக்குள்ளே சாத்தான் புகுந்தான், அவனை தூண்டினான், அவனுக்குள்ளே புகுந்தான் பைபிள் சொல்லுது. பேதுருவை பார்க்கும் போதும் பேதுருவும் சாத்தான தான் அவன் கொண்டு போறான், அப்படித்தானே அர்த்தம். புடைக்கிறது போல, சுளைகளை புடைக்கிறது போல அவன் உத்தரவு கேட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் தான் உன்னை கொண்டு போறான், பாத்துக்க, விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. அதனாலதான் அவர் உலகத்தின் அதிபதியை காமிச்சு கொடுத்துட்டு தான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறார். உலகத்தின் அதிபதி வருகிறான், உலகத்தின் அதிபதி யூதாஸ் காரியத்திட்ட வருகிறான், அவனுக்கு இவனிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி பேதுருவிடத்தில் வருகிறான், அவனுக்கு இவனிடத்தில் கொஞ்சம் இருக்கிறது. உலகத்தின் அதிபதி தேவகுமாரிடத்தில் வருகிறான், அவனுக்கு இவ்விடத்தில் ஒன்றுமில்லை. எவ்வளவு தரமுள்ள வாழ்க்கை. அதனாலதான் சொல்றார், இவ்விடம் விட்டு போவோம். எதுக்கு? அவர் சொல்லிட்டு தான் சொல்றார். யோவான் 14:30 சொல்லிட்டு தான் சொல்றார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. எனக்கு முந்தின அதிகாரத்தில் பார்க்கிறோமே, ஒரு சீசனை உலகம் இழுத்து கொண்டு போகிறது, மற்றொரு சீசனை மாம்சம் இழுத்து கொண்டு போகிறது. இதற்கு நடுவில் சொல்றார், நிலைத்திருங்கள். 15வது அதிகாரத்தை விலாவரி எடுக்க போல, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தானே. எதுக்காக என்னை நிலைத்திருங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு தெரியுமா? பாவங்கள், மாம்சமும் உலகமும் மேலோங்கி நிக்கிறது. இருக்கிற இந்த 12ல 2 பேரு சோரம் போறாங்க. பேதுரு பிற்பாடு வந்து சேர்ந்தாலும் 2 பேரும் இழுக்கப்பட்டு போறாங்க. ஒருவன் உலகத்தினால் கரைபடுகிறான், இன்னொருவன் மாம்சத்தினால் கரைபடுகிறான். அதனாலதான் அந்த அவசரத்தை அவர் உணர்கிறார். அப்ப மற்றவர்களும் விழுந்து போக கூடாது, மற்றவர்களும் என்னை நிலைத்திருக்காமல் விழுந்து போயிடக்கூடாது. அதனாலதான் சொல்றார், என்னை நிலைத்திருங்கள், அப்பொழுது நான் உங்களை நிலைத்திருப்பேன். அந்த ராத்திரி வேளையில எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு கரண்ட் வெளிச்சம் இருக்கு, அன்னைக்கு வெளிச்சம் கிடையாது. ஒரு தீ பந்தத்தை வச்சிருந்திருப்பாங்க, அந்த பந்தத்தை வச்சுட்டு அப்படியே போயிருந்திருப்பாங்க. இருட்டு வேளையில இந்த வேத வசன வெளிச்சத்துல அவங்கள நடக்கும்படி வைத்தா. அன்னைக்கு ஃபுல்லா காரிருள் தான். அந்த தவணை பிடிச்சு வந்திருப்பாங்க. மலையில நடந்து போகணும், மலையில ஏறுறாங்க, ஒரு வழி பாதை. இப்ப போற இடத்துல போவாங்க, ஆனா ஒன்னும் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி வர மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் செதறிடும். அவருக்கு எல்லாம் தெரியும். அதுக்காக தான் பேசுறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம், நாளா கழிச்சு எப்படி இருப்போம், அடுத்த சண்டே வர்றது வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் சொல்றாரு, நிலைத்திருங்கள். சில சூழ்நிலை யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சில தப்பிதமான காரியங்களை செய்யறதுக்கு முற்படுவோம் அப்படின்னு சொன்னா
இல்ல நம்முடைய போதகர் பார்க்கல, நமக்கு தெரிஞ்சவங்க பார்க்கல, அதனால ஒரு பொய் சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னா நாம் உலகத்தினால இந்த மாம்சத்தினால கரைபட்டு விட்டோம் என்று சொல்லி அர்த்தம். அவருடைய பாரத்தை பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சிட்டு போறாங்க, அப்புறம் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னால இந்த செய்தி எப்படியாவது கடத்திடுவோம். இந்த செய்தி எப்படியாவது உங்களிடத்துல என்ன செஞ்சிரும், பகிர்ந்து கொள்வோம் எப்படியாவது. அதனாலதான் அவர் 3 விஷயத்திலும் சொல்லும்போது பாருங்க, நிலைத்திருங்கள் தான் பேசுவார். அதாவது 16ல நிலைத்திருங்கள்னு சொல்லி வெளிப்படையா இல்லாட்டாலும் ஆவியானவரை குறித்து, ஆவியானவரோடு நீ ஒன்றிணைந்திரு, ஆவியானவனை நடத்த ஒப்புக்கொடு, அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவா, அவர் பிதாவுடைய ஐக்கியத்துல விட்டுறாத, அவருல நிலைச்சிரு. நிலைத்திரு வார்த்தை இல்லாட்டாலும் 16 மற்றும் 17ல உண்மையான அர்த்தம் நிலைச்சிருதான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? முதல் கட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பாவங்கள் பெருகுகிறது. யூதாசும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறான், அதான் உலகத்துக்கு இடம் கொடுக்கிறான், பேதுரு மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறான். அதனாலதான் சொல்றார், நீங்களும் கெட்டு போக கூடாதுன்னா நீங்க என்னில் நிலைத்திருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் சொன்னார். இரண்டாவது 16வது அதிகாரத்துல முழுக்க பாடுகளை குறித்து பேசுவார். நீங்க தாராளமா பார்க்கலாம். உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் சொல்லி சொன்னார். பாடுகளை குறித்து பேசுகிறார். முதல்ல பாவங்களை காண்பித்து கொடுத்துட்டு சொல்றாரு, நீ குமாரனில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இரண்டாவது பாடுகளை காமிச்சு கொடுக்கிறார். பாடுகள், எவ்வளவு பாடுகள் தெரியுமா? உங்களை தேவாலயத்துங்களுக்கு புறம்பாக்குவாங்க, உங்களை உலகம் உங்களை பகைக்கும், உலகம் பாருங்க, நீங்களும் அழுது புலம்புவீர்கள், நீங்க துக்கப்படுவீங்க, அப்புறம் உங்க துக்க சந்தோஷம் மாறும், எல்லாம் பேசுறாரு. அப்புறம் கொஞ்ச காலத்துல நீங்க காண மாட்டீங்க, அப்ப இந்த துக்கம் கொஞ்ச காலத்துல இதெல்லாம் நடக்கும், நீங்க துக்கப்படுவீங்க, எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அப்ப இந்த பாடுகள் வருகிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கப்படுகிறார். அல்லது பாடுகள், இனி வரக்கூடிய அந்த பாடுகள் எல்லாம் காண்பிக்க நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை சொல்றார், அவர்கள் சீஷருடைய மனதை திடப்படுத்தி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்களாம். அப்படிதான் வாசிக்கிறோம். எங்கே? அப்போஸ்தலர் 14:22. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அநேக உபத்திரவங்கள் வழியாய். நமக்கு தெரியும் 2 தீமோத்தேயு 3:12 சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் எனப்படுவார்கள், துன்பப்படுவார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பாடு இருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், அவர் நிமித்தமாக அவரிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆனா பாடுகளுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருக்க வேண்டிய சத்தியங்களை குறித்து பேசுகிறார். இதெல்லாம் நிச்சயமாங்க, இது எவ்வளவு பெரிய வெளிப்பாடா பேசுறாரு பாருங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும் போதே நீங்க பாருங்க, பிலிப்பை பற்றிய விஷயத்துல ஆவியானுடைய சத்தம் எப்படி தெரியுமா? வனாந்திரத்துக்கு போகணும்னு சொல்றேன். பாடுகள் வனாந்திரத்தை தான் காமிச்சு கொடுப்பார். பாடுகள், அந்த வனாந்திரத்துல அவருடைய கைடன்ஸ் கிடைக்கும். அவரில் நிலைச்சிருந்தே ஓடணும். வனாந்திரத்துல எப்படி ஓடணும்? ஆவியானவருடைய சத்தத்துக்குள்ள நிலைச்சிருந்தே ஓடணும். அதுதான் பிலிப்பை பற்றிய விஷயத்துல தேவன் காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவகுமாரனே பாருங்க, அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டாரா? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் சொல்லி மத்தேயு 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப வனாந்திர பாதனால எங்க ஆவியானவர் கொண்டு வந்துருவாரு, வனாந்திரனால எங்க ஆவியானவர் கொண்டு வருவார். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் போது அவர்கள் நடுவில் யாரதான் கட்டளையிட்டாரா? ஏசாயா 63வது அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் நடுவே நம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. பைபிள்ல இருக்கு. ஏசாயாவின் புஸ்தகம் 63வது அதிகாரம் 12வது வசனத்தை தான் பேசுறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும் போது அவர் தமது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நடுவில் இருக்க என்ன செஞ்சாரா? கட்டளையிட்டு. ஏசாயா 63:12 எவ்வளவு தெளிவா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடத்தப்படும் தெரியும், இருக்கு பாடு, இருக்கு உபத்திரம், இருக்கு. ஆவியானுடைய சத்தத்துக்கே செவி கொடுத்து போகணும். நீங்க எங்கெல்லாம் ஆவியான பத்தி சொல்லியிருக்கோம், நீங்க தாராளமா பாருங்களேன். உங்க விசேஷமா வனாந்திர பாதையை காமிச்சு கொடுப்பாரு. இங்கேயும் வனாந்திர பாதையை காமிக்கிறார். யோவான் 16ல உங்க துக்கம் வரும், வேதனை இருக்கு, ஒரு பிரசவ செய்தி வேதனைப்படப்பட வேதனை இருக்கு, உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறான் என்று நினைக்கும் காலம் வருமா, உங்களை புறம்பாக்குவாங்க, பகைப்பாங்க, எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அதுக்கு நடுவில் என்ன சொல்ல தெரியுமா? அவர் பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவா. அவர் சத்தியாவியாகி அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவா. அவர் என்னுடைய எடுத்து என்னை அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவா.
அவர் தாம் கேள்விப்பட்ட யாவற்றையும் குறித்து உங்களுக்கு சொல்லுவார். எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறார். அல்லது அப்போஸ்தலன் பவுலே தன்னுடைய ஊழிய ஓட்டத்துல சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 20, 23 மற்றும் 24ல அவர் சொல்றார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆவியானுடைய லீடிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? கட்டுக்கட்டா பணங்களும் உபத்திரத்து மேல உல்லாசமான வாழ்க்கையும் பட்டணந்தோறும் இருக்கு. அது வேற ஒரு ஊழியம், அது வேற ஒரு இயேசு. எதை சொல்லிக் கொடுக்கிறாரு? கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனின் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் சொல்லி தன்னை முழுவதும் தம்மை ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த பலவீனம், பாடுகள், அதுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானவர் வேதம் காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல கூட ரோமர் 8வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பலவீனம், சில பாடு வருது, பலவீனப்படுறோம், சில போராட்டம் வருது, சரீரத்துல ஒரு பலவீனம் வருது. ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப இந்த பாடுகள் மத்தியில நீங்க பார்த்துட்டே இருங்க, ஆவியானவர் காமிச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ யோவான் அப்போஸ்தலன் எப்ப ஆவிக்குள்ளானாரு? எங்க இருக்கும்போது ஆவிக்குள்ளானாரு? ஏதோ ஒரு தீவுன்னு போட்டிருக்க, சத்தமா சொல்லுங்க பாப்போம். பத்மு தீவு. ஆள் நடமாட்டமே கிடையாதான் சொல்றாங்க சரித்திரத்தின் பின்னணியில. அப்படி ஒரு ஆள் அரவமற்ற அப்படின்னு நான் படிச்சிருக்கேன். ஆள் அரவமற்ற ஒரு தீவு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் பாதையில தான் ஆவிக்குள்ளாக முடியும், ஆவியில நடத்தப்பட முடியும். ஆவியானவர் பேசுறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் 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 ஒவ்வொரு சபையிலையும் பேசுகிறார் ஆவியானவர். முதல் அதிகாரத்துல எங்க வச்சு ஆவிக்குள்ளானார்? எங்க வச்சு இந்த தரிசனங்கள் கிடைக்கும், இந்த வெளிப்பாடுகள் கிடைக்கும்? சபை குறித்த அத்தனை வெளிப்பாடுகள், 7 சபை குறித்த வெளிப்பாடுகள், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா, இந்த 7 சபைகளை குறித்த வெளிப்பாடுகளை ஆவிக்குள்ளானார். எங்க வச்சு? உதவியே கிடைக்காது, உபத்திரம் நிறைந்த இடத்துல, சாப்பாடு கூட சரியா இல்லை. அதுதான் சொல்லி கொடுக்கிறாரு 16வது அதிகாரத்துல, பரிசுத்த ஆவியில் நிலைச்சிரு. அப்ப பாவங்களை காமிச்சு கொடுத்துட்டு பாருங்க, உலகத்தையும் மாம்சத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு குமாரன் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தை காண்பித்து கொடுத்தவர் இப்ப பாடுகளை காண்பித்து கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருங்கன்னு காமிச்சு கொடுக்கிறார். 3வது மகிமையை காண்பித்து கொடுத்துட்டு பிதாவில் நிலைத்திருங்கன்னு சொல்றார். மகிமையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார். யோவான் 17ல மகிமையை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறார். நம்ம எப்படி மகிமையில ஒன்றா இருக்கிறோமோ, ஆண்டவரே ஆண்டவர் நீரும் பிதாவே நான் உம்மேல் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல நம்மில் ஒருவராய் அவர்களும் இருக்கும்படிக்கு, ஒருமனப்படும்படிக்கு, ஐக்கியப்படும்படிக்கு, ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நான் பிதாவில் ஐக்கியமா இருக்கேன், நீங்களும் பிதாவோட ஐக்கியமா இருங்க. முதலாவது குமாரனோடு உள்ள ஐக்கியம், 2வது பரிசுத்த ஆவியானோடு உள்ள ஐக்கியம், 3வது பிதாவோடு உள்ள ஐக்கியம். இந்த 3ஐயும் சொல்லிட்டு தான் அவரை பிடிக்க போறாங்க. அதுக்கு முன்னால தேவ சித்தம் அவரை பிடிச்சு போறது கிடையாது. இல்ல பாதியில பேசிட்டு இருக்கும் போது கூட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் கடைசியா இதெல்லாம் பேசி முடிக்கிறார். பெரிய தேவனுடைய குறித்த வெளிப்பாடு. இன்னைக்கு ஒன்லி ஜீசஸ் கூட்டம் இருக்கு, ஒன்லி ஜீசஸ் கூட்டம் இருக்கு, ஒன்லி யெகோவா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் தான் இவர் மட்டும் தான் இல்ல. இந்த 3 பேரையும் அடையாளப்படுத்துகிறாரு. அப்ப யாரெல்லாம் உங்களை நடத்துவாங்க, நீங்க என்ன நிலைச்சிருந்தா என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கும், பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுக்கும் என்னெல்லாம் நடக்கும், பிதாவில நிலைச்சிருக்கும் போது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்க. இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? திரித்துவ தேவன் அறிந்து கொள்வதற்கு மாத்திரம் இல்ல. இது எதுக்கு பிரதானமா சொல்றாரு அப்படின்னா, நானே மெய்யான திராட்சை செடின்னு சொல்லும்போது உண்மையாவே இந்த திராட்சை பழங்கள் பொழியப்படும். குமாரன் தம்முடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். அந்த பழங்களை பாத்தீங்கன்னா, நம்ம பந்திகளை திராட்சை ரசத்தை ஏன் கொண்டு வரோம்? அதுக்கு மேல ஒரு காஃபி எடுக்க முடியாதா? ஒரு இதை எடுத்து பிரெட் காஃபி எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. அதுவும் திரவம் தானே, இதுவும் ஒரு திரவம் சொல்லி எடுக்க முடியுமா? லிக்விட் தானே, தண்ணி எடுக்கக்கூடாதா? வேற ஏதாவது ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் ஏதாவது எடுக்கக்கூடாது? அது என்ன திராட்சை ரசம் தான் சொல்லி. ஏன்னா திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக காண்பிக்கப்பட்டது. அவர் பாத்திரத்தில் அந்த திராட்சை பழத்தை அவர் காண்பிக்கிறார். அது பிழியப்படுவது போல என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிழியப்படும், உங்களுக்காக பிற்கப்படும். இதெல்லாம் அவருடைய மரணத்தை குறித்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள். நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அப்படியே இருக்கு பாருங்க, அப்படியே காண்பிக்கப்படுகிறது.
இப்போ இந்த யோவான் 15வது அதிகாரத்துல பஸ்காவாகிய கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுகிறார். அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுக்கிற. எப்படி திராட்சை பழம் பிழியப்படுமோ, ஏன்னா பந்தியில இருந்துட்டு எழும்ப சொல்றாரு. இப்போ திராட்சையை பத்தி தான் பேசுறாரு. அப்ப சீசல் நினைப்பாங்க, எழுந்திருங்க விட விட்டு போவோம்னு சொல்லிட்டு குடிச்சது ஞாபகத்துக்கு வருது. இப்ப யோசிச்சு பாருங்க, குடிச்சிட்டு இப்ப போறாங்க பந்தியில திராட்சை ரசம் குடிச்சிட்டு போறாங்க. போகும்போது திராட்சை செடியை பத்தி அதோடைய பழங்களை பத்தி பேசிட்டே போனா என்ன நினைப்பாங்க? இப்பதானே பந்தியில திராட்சை பழம் எடுத்தோம், அப்ப அதை பத்தி பேசுறாரு கேட்போம்னு சொல்லி கேட்டுக்கிட்டே போறாங்க. அப்ப குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டா, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை வெளிப்பட்டா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு என்று 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறதுக்கு முந்தின நாள் இரவு பஸ்காவை ஆசரித்தார்கள். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது, நம்ம எல்லாரும் நன்கு அறிவோம். அங்க ஆட்டுக்குட்டியோட ரத்தம் சிந்தப்பட்டது, இங்கே திராட்சை ரசம் பிரியப்படுகிறது, குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டது, அதை வெளிப்படுத்துகிறது. இதன் அடிப்படையில ஆண்டவர் முதலாவது ஒரு சத்தியத்தை காண்பிக்கிறார். அதுக்கடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? வனாந்திரத்தில் நடக்கணும். அதான் முதலில் சொன்னேன், ஏசாயா 63:12 போட்டிருக்கு, வனாந்திரத்துல ஜனங்களுக்கு நடுவே நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இருக்க கட்டளையிட்டாராம். அப்ப நம்ம பாயிண்ட் பிடிச்சிட வேண்டியதான். பஸ்காவை ஆசரித்து எகிப்தை துண்டித்த இந்த ஜனங்கள் இரண்டாவது எங்க வர்றாங்க? வனாந்திரத்துக்கு வர்றாங்க. உண்மையா இல்லையா? பஸ்கா மூலமா அந்த திராட்சை பழம் பிழியப்படுகிறது. திராட்சை ரசத்தை குறித்த வெளிப்பாடு, திராட்சையை குறித்த, திராட்சை தோட்டத்தை குறித்து, திராட்சை செடியை குறித்து, திராட்சை பழங்களை குறித்த வெளிப்பாடு சீசர்களுக்கு காண்பிக்கப்பட என்ன? எனக்காக அவர் அடிக்க போகிறார், எனக்காக அவர் அடிக்கப்பட போகிறார், எனக்காக அவர் ரத்தம் சிந்த போகிறார், எனக்காக அவர் மரிக்க போகிறார். என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை அவர் சிலுவையில சுமந்து தீர்க்கிறார். இதை குறித்ததுதான் பஸ்கா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 5:7. இதைத்தான் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரித்தாங்க. பஸ்காவை ஆசரிக்கும் போது ஏறக்குறைய 430 வருஷம் அடிமைத்தன வீடு முற்றிலுமாய் முறிந்து போனது. அதை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்க எங்க வர்றாங்க? சத்தமா சொல்லுங்க. நம்மளும் யோவான் பற்றிய விஷயத்துல அடுத்து எந்த அதிகாரத்துக்கு வர்றோம்? சத்தமா சொல்லுங்க. யோவான் 16. திராட்சரசத்தை குறித்த வெளிப்பாடை தாண்டி யோவான் 16க்கு வர்றோம். பாடுகள் இருக்கு. இஸ்ரவேல் அதான் பஸ்காவை தாண்டி பாடுகளை காமிச்சு கொடுக்கிறார். இங்கேயும் திராட்சை ரசத்தை தாண்டி, திராட்சை பழங்களை தாண்டி எதை காமிச்சு கொடுக்கிறார்? பாடுகளை காமிச்சு கொடுக்கிறார். வனாந்திர பாதை உண்டு, உலகம் பகைக்கும். ஆமா, உலகம் பகைக்குதான் சொல்லி கொடுக்கிற. உலகமோ சந்தோஷப்படும். ஆமா, மோவாபி ராஜா சந்தோஷப்படுறாங்க, எப்படியா அவங்க துரத்திட்டோம், எங்க பக்கத்துல அவங்க வரல. ஏதோ சந்தோஷப்படுறான், ஏதோ என் வழியில உள்ள வரல, அமலேக்கியனை எப்படியாவது பிடிச்சிடலாம், அவங்களை பிடிச்சிருவோம், நெருக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும்னு சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்க எப்படியாவது பிடிச்சிடலாம். ஆயுப்பட்டினத்தார பாருங்க, யாருக்கு 36 பேரை வெட்டி போட்டாங்க. இன்னும் பாருங்க, பிள்ளையாமுடைய போதகம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட காரியங்களை புசிக்கிறதிலும் ஜனங்கள் வேசித்தனம் செய்கிறது காரியங்களையும் பாலக்கு முன்பாக இடறதுக்கான ஒரு போதனையை போட்டுட்டு போயிட்டான். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 2:14. அப்ப போதனையை போட்டுட்டு போயிட்டான். அது தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வேசித்தனம் செய்ய தொடங்கினாங்க. அவர்களுடைய தேவர்களுக்கு பலியிட்டவைகளை புசிக்கும்படி அவர்கள் விருந்துக்கு போனார்கள் என்று சொல்லி என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் முதல் 3-4 வசனங்களை வாசிக்கிறோம். அதன் மூலமா எத்தனையோ பேர் செத்து போறாங்க, எத்தனையோ பேர் செத்து மடிந்து போனாங்க, பல ஆயிரங்கள் செத்து மடிந்தது. இதெல்லாமே ஆண்டு காண்பிக்கிற போராட்டம் நிறைந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. மோவாபியர் எதிர்த்தாங்க, அம்மோன் புத்திரர், இது மாதிரி நிறைய ஜனங்கள். பாசான் ராஜா எழும்பினா, எரிகோ எல்லாம் எதிர்த்து நீக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க. அதைத்தான் காமிக்கிறார். எதிர்த்து நிக்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமா நடக்கும், எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. ஆனா அவர்கள் நடுவில் எதை கட்டளையிட்டாரோ? பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் இங்க கட்டளையிடுறார். 16ல கட்டளையிடுறார். எல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள். நம்ம அறியாம இருந்துடக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம ஏன் பேசணும்? நம்முடைய வாழ்க்கையை தானே பார்க்கணும். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பேசணும்? ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல போட்டிருக்கு, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அவ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள்ல தெள்ள தெளிவா காண்பித்து கொடுத்துட்டு, ரத்தின சுருக்கமா காண்பித்து கொடுத்துட்டு 11ஆம் வசனத்துல சொல்றாரு, அவ எதுக்கு எழுதப்பட்டிருக்கான்? நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கு. பஸ்கா திராட்சை பழங்கள் பிழியப்பட்டது, அதான் உண்மை.
குமாரன் நமக்காக அடிக்கப்பட்டா, கிருபாதர பலியாய் நமக்காக நொறுக்கப்பட்டா. அதை தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்குள்ள வரணும்? வனாந்திரம். அதுக்கு பிறகுதான் அவங்க எங்க வரணும் தெரியுமா? நம்மளை எங்க கொண்டு போறாரு? திராட்சை பழங்களை காரியங்களை குறித்த வெளிப்பாடு, அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருந்து பாடுகளை கடந்து வருகிற வெளிப்பாடு, அதை தொடர்ந்து மகிமையில பிரவேசிக்கிறது. நமக்கு ஒரு மகிமை இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னது? கானானை சுதந்திரிச்சாங்க. நமக்கு மகிமை என்னது? பரம கானான். பரம கானானை சுதந்திரிக்கணும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரம கானானை குறித்து வெளிப்பாடு இருக்கணும். அதான் உண்மை. அப்ப இந்த மூணையும் கவனிச்சு பாருங்க. முதல் பகுதியில ரட்சிக்கப்படுதல், இரண்டாவது வழிநடத்தப்படுதல், மூன்றாவது மகிமையில் பிரவேசித்தல். அவ்வளவுதான். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை இங்கதான் அடங்கியிருக்கு. அவர் 3 வருஷ காலகட்டத்துல எல்லா அற்புதங்களையும் பார்த்தவங்க கடைசியா இந்த 3 நபரை காமிச்சு கொடுக்க இடத்துல முழுசி முடிச்சார். ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை இதுலதான் அடங்கி இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுகிற விதம், வழிநடத்தப்படுகிற விதம், மகிமையை சுதந்திரிக்கிற விதம். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். அப்ப அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாகனா நம்முடைய சரீரம் மகிமை அடையும், மகிமையுள்ள சரீரமாக மாறும், மறுரூபப்படும், மகிமையுள்ள சரீரமாக மறுரூபப்படும். அப்படிதான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21ஆம் வசனமாகிய கடைசி வசனத்துல பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தை அவருடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்போ ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கை அங்க காண்பிக்கிறா அந்த ஒரே ராத்திரி. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் போன திரும்பி வர முடியாது, எல்லாம் சேர்ந்து வரமாட்டாங்க. அதனால இந்த ட்ராக்ல பயணிக்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இங்க போனா கவனமா போகணும். இதுல எதையாவது ஒண்ணு தவற விட்டுட்டோன்னா அடுத்து திரும்பி வர முடியாது. சிலவங்களை ஒன் வே ட்ராக்ல போகும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா போவேன். ஏன் தெரியுமா? இந்த அபிராம் சில்காங்கெல்லாம் ஒன் வே ட்ராக்ல போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அந்த கோலிகிராஸ் கான்வென்ட் சைடு வந்து இருக்குல்ல, அந்த ரோட்ல எல்லாம் போகும்போது ரொம்ப கவனமா போவேன். ஏன்னா நம்ம ஒரு தடவை போறோம் அப்படின்னா ஒரு சில கடைகள் ஏதாவது வாங்கணும்னா டக்குன்னு வாங்கிடணும், சுதாரிக்கணும். மற்றபடி 2 வே 2 வேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அது கண்டுக்கிறது இல்லை. இவங்க எல்லாம் 2 வேல நல்லா பயணிச்சவங்க தான். அங்க அற்புதம் பார்த்தேன், இங்க அற்புதம் பார்த்தேன், அங்க இருந்து அங்க போனோம், இங்க அற்புதம் பார்த்தோம், இங்க இருந்து மறுபடியும் இங்க வந்தோம், அங்க போனோம் வந்தோம். இந்த பாதை அந்த பாதை கிடையாது. இந்த போனோம் வந்தங்கிற கதையே கிடையாது. அதனாலதான் சிலங்களை உண்மை ட்ராக் நீங்க பாத்திருக்கீங்களா? நம்ம உண்மையாவே நம்முடைய இருதயமே நீங்க யோசிக்கவே வேண்டாம், இருதயமே ஆட்டோமேட்டிக்கா உண்மையில போகும்போது அந்த கடையில் இது வாங்கணும், இந்த நபரை இந்த இதுல பாத்துறணும், இங்கிட்டு ஒரு 10 கடை தள்ளி வந்துட்டோம்னா திரும்பி போக முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போவோம். அதுதான் இந்த பாதை, அருமையான பாதை. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து ஆண்டவர் திராட்சை செடி அந்த அனுபவத்தை குறித்து பேசுறார். இரண்டாவது வழி நடத்தப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவர் இந்த உபத்திரவங்களை வழியா நம்மை நடத்துவா. மூன்றாவது மகிமையை சுதந்திரிக்கிற அனுபவம். இந்த 3 காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் காண்பிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில தேவன் காண்பிக்கிறார். இதுதான் இன்னைக்கு அவர் ஒரு அவசரமான செய்தி. அந்த ராத்திரியிலே அவ்வளத்தையும் பேசுகிறார், அவ்வளவற்றையும் பேசுகிறார். ஏன் தெரியுமா? நம்ம விழுந்து போயிடக்கூடாது, யூதாசை போல இழுக்கப்பட்டு போய்விடக்கூடாது, பேதுரு போல மாம்சத்தினால் இழுக்கப்பட்டு போய்விடக்கூடாது. அவரில் நிலைத்திருக்க வேண்டும், அவரில் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பாரமா இருக்கிறது. என்னை நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள், நிலைத்திருங்கள். பரிசுத்த ஆவியில் நிலைத்திருங்கள், பரிசுத்த ஆவியில் நிலைத்திருங்கள். பஸ்காவை குறித்த வெளிப்பாடு, அதை தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரில் நிலைத்திருக்கிற வெளிப்பாடு, அதனையும் தாண்டி இதோ மகிமையிலே அவரோடு கூட ஒன்றிணைந்த ஒரு வாழ்க்கை. மணவாளன் மணவாட்டியை குறித்து வர்ணிக்கிற இடத்துல மணவாட்டி குறித்து சொல்றேன். ஞாபகம் ஒரு நாள் சொல்றேன். உன் உதடுகளின் கீழே வாய்கள்ல என்ன சொல்றாருன்னா பாலும் தேனும் இருக்குன்னு சொல்லி சொல்வார். நினைக்கிறேன் உன்னதப்பட்டு 4:11 நினைக்கிறேன். இந்த மகிமை ரொம்ப முக்கியம். நித்திய காண நமக்கு தர்றார். 4:11 வாசிங்க. என்ன இருக்கு? அந்த உன்னதப்பட்டு 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. மரணமா ஜீவனா நாவின் அதிகாரத்தில் இருக்கு. அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள் சொல்லி இருக்கு. என்ன சொல்றாரு? உன் நாவின் கீழ் என்ன இருக்கு? தேனும் பாலும் இருக்கிறது. எப்பவுமே அந்த நாவின் கீழ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். உன்னுடைய நாவின் கீழ் என்ன இருக்கு? தேனும் பாலும் இருக்கு.
நீங்க நாக்குக்கு அடியில கை வச்சுட்டு பேசி பாருங்க, உங்களால பேச முடியுமா? நாக்கு கீழே கை வச்சுட்டு பேசினா பேச முடியாது, பேச்சு வராது. நாக்கு மேல வச்சுட்டு கூட ஓரளவுக்கு பேச வாய்ப்பு, நாக்கு கீழே கால கை வச்சீங்கன்னா பேச முடியாது. இந்த நாவின் கீழே தேனும் பால் என்ன செய்யுது? அப்ப இந்த தேனும் பாலும் நினைக்கும் போது நமக்கு மகிமையை தான் ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதுதான் பாலும் தேனும் பைபிள்ல இருக்கு. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான் எது? சத்தமா சொல்லுங்க. கானான் தேசம். அந்த கானான் தேசத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அது எப்பவுமே வெளிப்படுத்துற உன் நாவின் கீழே என்ன இருக்கு? மனவாட்டியாகிய சபையே, உன் நாவு கீழே என்ன இருக்கு? இன்னைக்கு நாவு கீழே கணேஷ் போயில் இருக்கு. கேவலம். ஒரு தம்பி சர்ச்சில் இந்த கீபோர்ட பேட வாசிக்கான். அவன் வாசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா போனு கீழே விழுந்துட்டு, என்னன்னு பார்த்தா அந்த போன் உள்ள கவர் கீழே விழுது, உள்ள பார்த்தா கஞ்சா பேப்பர். எவ்வளவு பெரிய அசிங்கம். நாவின் கீழே என்ன இருக்கு? நான் விளையாட்டுக்கு சொல்லல, இதுதான் நீங்க நிறைய கிறிஸ்தவருடைய இது கணேஷ் போயில தான் இருக்கு. ஒரு அம்மா சர்ச்சுக்கும் போறாங்க, ஆனா அங்க பார்த்தா கணேஷ் போயில் இருந்துகிட்டே இருக்கு. நான் சொல்லியாச்சு, எவ்வளவு சொல்றேன், ஏமா கணேஷ் போயில போடாம இருக்க முடியல ஐயா, அப்ப சர்ச்சுக்கு போகாதீங்க. எவ்வளவு ஒரு அருவருப்பு. நாவின் கீழே என்ன இருக்கணும்? தேனும் பால் இருக்கணும். உடனே நீங்க நாவின் கீழே தேனும் பாலும் சொன்னோன்னே நீங்க தேனையும் பாலையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி வெளிப்பாடு என்ன? உதடு தேன் போல ஒழுங்கு லிப்ஸ்டிக்க போட்டுறாதீங்க. அதுக்கு சொல்லல, வார்த்தையில நிறைஞ்சிருக்கணும். தேன் மதுரம், வார்த்தையில நிறைஞ்சிருக்கிற அனுபவம். அதுதான் ஒன்று பேசுறாரு. அப்ப இங்க என்ன சொல்ல? நாவின் கீழே என்ன இருக்கு அப்படின்னு என்ன? நாவு கீழே மேக்சிமம் அங்க நாக்கு கீழே அடியில வைக்கிறதுலாம் என்னன்னா மறைவானது. நமக்குள்ள ஆண்டவர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்திருக்க உள்ள இருக்கு. நமக்குள்ள தேனும் பாலும் இருக்கணும். அதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்து குறித்த வெளிப்பாடு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். அந்த தேனும் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆண்டவர் திரும்ப திரும்ப தான் சொல்றாரு. அந்த கானானை அடையணும். கானான் அவர் அடைமொழி கொடுக்கும் போது அதான் சொல்லுவார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற கானான், பாலும் தேனும் மனவாட்டியாகிய சபை. அப்படி நாவுக்கள் இதுதான் இருக்கணும். நான் ஏதோ ஒரு அம்மான்னு சொல்லணும், எந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஆனா பாருங்க, அவங்களுக்கு விருப்பம்லாம் இருக்கு, சர்ச்சுக்கு போகணும் அப்படிலாம் விருப்பம் இருக்கு. நான் பாவம் ஏதோ எடுக்கவே முடியல. நானும் போய் சொல்லி எடுத்த எல்லாம் பார்த்தாச்சு. திரும்பி வந்து பார்த்தா மறுபடியும் ஒரு புதுசா ஒரு போயெல்லாம் கிடக்கு. அப்படி கணேஷ் என்ன சொல்ல? சபையினுடைய நிலவரம் இவ்வளவு மோசம். நிறைய குரூப் இப்படிலாம் கிடக்கு. அப்ப நாவின் கீழே இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும். என்னன்னா உண்மையாவே அப்படின்னா என்ன சொல்ல வர்றது தெரியுமா? இது இல்லாம நம்மளால ஒண்ணுமே பேசக்கூடாது. நாக்கு கீழே இதை கை வச்சீங்கன்னா வேற பேசவே முடியாது. இந்த வெளிப்பாடு இல்லாம எதுவும் வரக்கூடாது. நம்ம இருந்து இதுதான் வெளிப்படணும். நம்ம நாவை திறந்தாலே அதுதான். நம்ம வாயை திறந்தாலே, நாக்க பார்க்கணும் என்ன செய்யணும்? வாயை திறந்தா தான் நாக்க பார்க்க முடியும். வாயை கப்புன்னு மூடுற வரைக்கும் தெரியாது. அப்ப நான் வாய் திறந்தாலே காணான் தான் பேச்சா இருக்கணும். அதுதான் சொல்ல, நாவின் கீழே இதுதான் இருக்கு. அப்ப வெளிப்பாடு இதுதான் வந்துகிட்டே இருக்கணும். என் பேச்செல்லாம் காணானா இருக்கணும். பாலும் தேனும். நாக்கு கீழே ஏதாவது வச்சுட்டு நீங்க பேசி வச்சுக்கீங்களா, டக்குன்னு அது வெளியே தான் வரும். நீங்க எவ்வளவுதான் நீங்க அடக்கினாலும் என்ன செய்யாது? உள்ள இருக்குமா? நீங்க நாக்குக்கு அடியில் ஒண்ணு வச்சுட்டு நீங்க பேசி பாருங்க, அது முட்டாயை கூட வச்சுட்டு பேசுங்களேன். நீங்க என்னதான் பேசினாலும் டக்குன்னு அதுல இருந்து வெளியே வரதான் பார்க்கும். அடியில இருந்து வெளியே வர பார்க்கும். அப்ப நம்முடைய ஒவ்வொரு அசைவும், நம்முடைய பேச்சு, மூச்சு எல்லாம் அந்த பரம காணனை குறித்து இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் மகிமையை குறித்து பேசுகிறார். முதல்ல ரட்சிப்பை குறித்து, பஸ்காவை குறித்து பேசுகிறார். இரண்டாவது வழிநடத்தல் குறித்து பேசுகிறார். மூன்றாவது மகிமை குறித்து பேசுகிறார். இந்த ஒரு வழி பாதையில அப்படி பாரத்தை வெளிப்படுத்துகிறாரே பாருங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் உள்ள வர்றான், ஒருத்தன் இல்லாமலே போயிருந்தான். அந்த மகிமையை அடைய முடியல. ஆவியானுடைய நடத்தலுக்கு உட்படாமையே யூதாஸ் மாண்டு போய் விட்டான். மகிமையை பெற முடியாமையே போயிட்டான். ஆனா நமக்கு ஆண்டவர் எவ்வளவு படிப்பினே சொல்றாரு பாத்தீங்களா? நிலைத்திருங்கள். தயவு செய்து பிரியமானவர்களே, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நம் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஆனாலும் சரி, எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி, நம்முடைய பரிசுத்தத்தை ஒருவரும் விலைக்கு வாங்கிடக்கூடாது. எத்தனை கோடி கொடுத்தாலும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்றுணும். இப்பதான் ஒருத்தவங்க வர்றாங்க, யாரோ ஒருத்தங்க, நீங்க வந்துருங்க, இப்படி உருப்படி இல்லாத ஒரு பாஸ்ட் ஐக்கியத்துல நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மாசம் 30,000 40,000 தர்றோம். நீங்க இதுல சேருங்கன்னு சொன்னா கூட நம்ம சேரக்கூடாது. 30,000 இல்ல, நீ 30,000 கோடி கொடுத்தாலும் சேர மாட்டோம். அவ்வளவு பரிசுத்தத்துல வைராக்கியமா நம்ம நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்காக எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருக்காக. ஆண்டவர் எவ்வளவு தைரியப்படுத்துறாரு பாத்தீங்களா? நீ நிலைச்சிருங்களேன். நீ நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம்.
யூதாசு நிலை நிற்கிற பகுதியில தடுமாறுகிறான். பேதுரு நிலை நிற்கிற பகுதியில தடுமாறுகிறான். நீங்கள் நிலைச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர் பேசுறாரு. குமாரன் நிலைத்திருக்கிற பகுதி, பரிசுத்த ஆவியானவர் நிலைத்திருக்கிற பகுதி நம்ம உற்சாகப்படுத்துகிறார். பாடுகளை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க, பலவீனங்களை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ என்னால முடியலையே, ஐயோ என்னால கத்திருக்க வாழ நினைக்க முடிய மாட்டுங்க. ஐயோ இந்த இடத்துல சில பகுதியில நான் விட்டு கொடுக்க நினைக்க முடியல, சில பகுதியில நான் அனுசரிச்சு போன நினைக்க முடியல, சில பகுதியில நான் ஜெபிக்கும் நினைக்க முடியல. ஆண்டவர் நம்முடைய பலவீனங்களை, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். ஆண்டு விருதாவெல்லாம் எதையும் வெளிப்படுத்தல, நிலைச்சிருக்கலாம். கிறிஸ்து இருக்கிறார், என்னை நிலைச்சிருங்கன்னு சொல்றாரு. ஆவியானவர் இருக்கிறார். பாவங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, 2 பேரும் சோரம் போறது இருக்கு, அதெல்லாம் சத்தியத்தையும் அவங்க கேட்காங்க, எல்லாத்தையும் கேட்காங்க. உங்களுக்கு ஒரு காட்டி கொடுப்போம், அவங்களுக்கு தெரியுது. ஐயோ அப்படின்னா நம்ம அவரை விட்டு ஒரு கூட்டம் வெளியே போகுது, எல்லாருக்கும் தெரியுது. அதுக்கு மத்தியில உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு, நீ எண்ணில் நிலைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உன்னால் நிலைச்சிருக்க முடியும். வழி விலகிறவங்களை நீ பாக்குற, 2 பேரை பாக்குற, 2 பேர் இப்ப காரியங்கள் இப்படி இருக்கு, ஆனா நீ நிலைத்திருக்க முடியும். அது மாத்திரம் அதுக்கப்புறம் உலகத்துல நம்ம கடந்து வரக்கூடிய பாடுகளை குறித்து பேசுறாரு. அப்பவும் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆவியானவர் கூட இருக்கிறாரு. எவ்வளவு உற்சாகப்படுத்துறாரு பாத்தீங்களா? ஆவியானவர் கூட இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? ஆவியானவர் நடத்துவா. ஐயோ நான் எப்படி வர போறேன், எப்படி இந்த இருளை கடக்க போறேன், இந்த பிரச்சனை எப்படி நான் கடக்க போறேன்? இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரீரத்தில் அடிக்கடி பலவீனம் இல்ல, பலவீனங்கள் அவர் உதவி செய்கிறார். சும்மா விருதாவா பேசுறாரு. எவ்வளவு பாடுகளை காமிச்சு கொடுத்துட்டு அவர் வந்து போதிப்பார், நடத்துவார், என்னெல்லாம் பேசுறாரு. என்னை மகிமைப்படுத்துவார், அவர் என்னுடைய எடுத்து உங்கள்ட்ட பேசுவார், நடத்துவார், எல்லாத்தையும் குறித்து பேசுறாரு. 3வது சொல்றாரு, மகிமை, பிதாவோடு இணைந்திருக்கிற அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம ஒப்பு கொடுப்போமா? இருக்கிற இடத்துல நம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எனக்கு கேட்டதான இந்த தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி நாம் அர்ப்பணித்து கர்த்தருடைய பந்திலே சேர போகிறோம். குமாரனுடைய பாரத்தை நாம் புரிந்து கொள்கிறோமா? ஆண்டவரே, நீர் என்ன முகாந்திரத்தோடு பேசுகிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே, இப்படி இருக்க மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓட கடவோம் என்று வேதம் சொல்லுது. அதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, தடுமாற்றம் நிறைந்த இந்த உலகத்துல யூதாசையும் பேதுருவையும் காண்பித்துக் கொடுக்கிற அந்த பகுதியில இல்லண்டவரே, நான் நிலைச்சிருக்கிறதுக்கு வழி இருக்கு அப்படிங்கறத காமிச்சு கொடுக்கிறீங்களே, எவ்வளவு அன்பு ஆண்டவரே. தடுமாறி கீழே விழுந்து போகிற ஆட்கள் மத்தியில பணாசைக்கும் பொருளாசைக்கும் இடம் கொடுத்து சோரம் போன போதக பிதாக்களுக்கு மத்தியில எங்கள் நானும் அவரில் நிலைத்திருக்க முடியும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறாரே. முடியும். அவர் கூட சோர்ந்து போகிறது, நிலைச்சிருக்க முடியும். 2வது பாடுகள் வருகிறது. பாடு மத்தியில் என்ன செய்வேன்? நீ பாடுகளை காமிச்சு கொடுக்க இடத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம். அங்க வனாந்திரம் இருக்கு, பாடுகள் இருக்கு, பலவீனம் இருக்கு, அதுல எல்லாம் ஆவியானவர் உதவி செய்கிறாரு. அவளுடைய விஷயத்திலும் கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறத மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பேதுரு அதான் சொல்றாரு, என் துன்பம் நீங்க நீதி நிமித்தமாய் பாடுபட்டீங்கன்னா, அதான் சொல்றாரு, அநியாயமா பாடுபடலைன்னா உங்க மேல இருக்கிற ஆவியானவர் அவர் சந்தோஷப்படுவாராம், மகிமைப்படுவாராம். அவரும் ஆவியானவர் குறித்து பேசுறாரு. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பாடுகளுக்கு மத்தியில ஆவியானவர் நம்மை நடத்தி செல்ல வல்லமையுடைய ஒரு பிரியமானவர்ல. ஆவியானவர் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனா அவர் அனுபவிக்கலாம். நிச்சயமா சொல்றேன், விசுவாசத்துல அனுபவிக்கலாம். நம்ம நடத்துவார், போகிற பாதை அவர் அறிவா, அவருக்கு எல்லாம் தெரியும். என்ன பாதையில போய்கிட்டு இருக்க எல்லாம் தெரியும். அதான் சொல்றாரு, இனி வரும் நாட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பாடு இருக்க போதுன்னு 16வது அதிகாரத்துல பேசுறாரு. யோவான் 16ல சொல்றாரு, இந்த வரும் நாட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பாடு இருக்க போது பாருங்க.
ஆனாலும் உனக்கு கூட ஆவியானவர் இருந்து நடத்துவா. அவனை எப்படி நடத்தும், என்ன பேசணும், எந்த இடத்துல என்ன பேச அழகா உன நடத்துவா. உங்களை ஒப்பு கொடுப்பாங்க. எல்லாம் சொன்னார். ஆமா, உண்மைதான். அது தளர்ந்து போவதற்காக சொல்லல. நீங்கள் சோர்ந்து போவதற்காக இந்த பாடுகளை குறித்து பேசல. அந்த பாடுகளுக்கு மத்தியில பரிசுத்த ஆவியானுடைய லீடிங், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அது மாத்திரம் இல்ல, முடிவுல மகிமையை நம்ம சுதந்திரிக்கணுமா. அன்னைக்கு சிறு ஜனங்கள் பஸ்கா திராட்சை செடி, அந்த பாஸ்கா திராட்சை பழம், அந்த அனுபவத்தை தொடர்ந்து வனாந்திரத்தை அனுபவித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்களோடு இருந்தாரா. அதை தொடர்ந்து அவர்கள் கானானை சுதந்திரித்தாங்க. மணவாட்டியினுடைய நாவுக்கு கீழே தேனும் பாலும் இருக்கிறது. அதை மறந்துட வேண்டாம். ஆண்டவரே, இந்த கானானுக்கு என்னை அழைத்திருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க ஆண்டவருடைய. பந்தி வேளையில நாங்க சேருகிறோம் ஆண்டவரே. தந்த நல் வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற அனுபவம், இன்னொரு கோணத்தில் நாங்கள் பார்க்கிற ரட்சிக்கப்படுகிற அனுபவம், குமாரனுடைய சிலுவை மூலமா திராட்சை பழமாகிய ஆண்டவர் நீர் பிழியப்பட்டது நிமித்தமாய் கிடைக்கிற ரட்சிப்பு குறித்து பேசுகிறேன். பாடுகளுக்கு மத்தியில வழிநடத்தப்படுகிற கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து பேசுகிறேன். முடிவிலே மகிமையை நாங்கள் கண்டடையணும். மகிமையிலே பிரவேசிக்கிற அனுபவத்தை குறித்து பேசுகிறேன். இது எங்களை நடத்துவீர் ஆண்டவரே, நடத்துவீர் ஆண்டவரே. நீடித்த நாட்களை கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். நடத்துவீங்க ஆண்டவரே. மேன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீ பேசி உணர்த்து வைத்த எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த வெளிங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. நாளில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.